ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஜியோ மொபைல் வந்து 1500 ரூபாய்க்கு வந்து தரதா வந்து நம்ம அம்பானி அறிவிச்சிருந்தார் இல்லையா. ஸோ அதனுடைய புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி. பட் இருந்தாலும் வந்து MyJio.comல வந்து இதனோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜியோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீஃபண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்றதை வந்து எனக்கு நியூஸ் கிடைச்சதை நான் என் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியில் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது மூலயமா வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு வந்து புக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நேராக போயிட்டு நெட்டில் போங்க. நெட்டில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MyJio.com கிளிக் பண்ணுங்கள். MyJio.com கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா MyJio அக்கௌண்ட். இதில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ MyJio அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்குது. உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு தரலாம். அப்படி இல்லைனா வந்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நியூ கீழே பார்த்தீங்கன்னா நியூ சைன் டு ஜியோ. இல்லைனா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சைன்இன் டு யூஸிங் ஓடிபி, அதாவது நம்ம மொபைல் நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து ஓடிபி வர வச்சு நம்ம சைன்இன் பண்ணலாம். ஸோ நான் கீழே கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதும் இங்கே வந்து உங்கள் ஜியோ நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் 80. ஸோ அவங்க நம்பரை வந்து கிளிக் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும். எனக்கு ஓடிபி வந்துருச்சு 853537. ஸோ 853537. ஓகே, சாரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுத்துட்றேன். சைன்இன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே உங்கள் பிளான்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே மேலே ஜியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஜியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதை வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா கீப் மீ போஸ்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் பேர் போடுங்க. அவங்க பேரை போட்டிங்கன்னா அதுக்கடுத்து இமெயில் ஐடி கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பின்கோடு கொடுங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஜியோ ஃபோன் கா ஸ்மார்ட் ஃபோன் கீப் மீ வி வில் கீப் யூ அப்டேட்டட் ஆஃப்டர் டெவலப்மெண்ட்ஸ். அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேற்கொண்டு எந்த விதமான அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்து மொபைல்லேயே வந்து இமெயில்லேயும் வந்து தானாகவே கிடச்சிரும். ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். உங்களது வந்து நார்மலாக வந்து இப்போ ரிஜிஸ்டர்ட் ஆகிட்ட மாதிரி. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ப்ராசஸ். நீங்கள் அந்த டைமில் போயிட்டு புதுசாக டேட்டாலாம் வந்து கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். இல்லைனா வந்து இந்த மொபைலை வந்து ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ ஜியோவில் மொபைலை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவோ இல்லை புக் பண்ணவோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.